பார்க்குறதுக்கு இது என்ன பண்ண போகுது அப்படின்னு நினச்சாலும் சாதாரணமான விஷயங்கள் நம்ம உயிரை கொல்ற அளவுக்கு கூட போயிடும். அதாவது பச்சையான உருளைக்கிழங்க சமைச்சு சாப்பிட்றதுலேருந்து காரோட டேஷ்போர்டில் காலை வச்சுட்டு போகிற வரைக்கும் சாதாரணமான விஷயந்தான். ஆனாலும் அது நம்ம உயிரை கூட வாங்கிடும். அது என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு மறக்காமல் ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. சரி வாங்க நியூஸ்க்கு போயிடலாம். ஜார்ஜியாவில் வாக்கர் கவுண்ட் அப்படிங்கிற ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அங்கே வசிக்கிற ஆற்றாடும் அவரோட கணவரும் 4 மைல் தொலைவில் உள்ள அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்படி போகிறப்ப திடீர்னு எதுக்கு ஒரு கார் வந்ததுனால அவங்களோட காரில் இருக்கிற ஏர் பேக் வெளில வரப்போ அவங்க காலில் டேஷ்போர்டில் வச்சுருந்தாங்க. அதனால் அந்த எலும்பு முறிஞ்சு ஒரு சைடு ஃபுல்லாகவே அவங்களுக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கு. அவங்க உடம்புல ஏகப்பட்ட அறுவை சிகிச்சை பண்ணியிருக்காங்க. காரில் போகிறப்ப எப்போவும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக போங்க. காரோட டேஷ்போர்டில் காலை வைக்காதீங்க. அடுத்து மோசமான பல் ஆரோக்கியத்தை நம்ம கவனிக்காமல் விட்டோம்னா அது ரொம்பவே பெரிய ஆபத்தில் போய் விட்டுரும். இதய ப்ராப்ளம் வரப்போகிறவங்களுக்கு தான் அப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஈரில் உள்ள அலர்ஜி, பிரியோன்டிஸ் அப்படிங்கிற பாக்டீரியா இப்படின்னு எக்கச்சக்கமான ரத்த நாளங்கள் வழியாக அது பயணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள் ஈரை பார்த்துக்கங்க. ஈரில் ஏதாச்சும் பிரச்சனை தென்பட்டால் உடனே போய் டாக்டரையும் பாருங்கள். அடுத்து பச்சையான உருளைக்கிழங்கை நம்ம சமைச்சு சாப்பிடக்கூடாது. உருளைக்கிழங்கு முளைக்க ஆரம்பித்து சிறிது பச்சை நிறமாக மாறும்போது அதை உட்கொள்வது ரொம்பவே தப்பு. ஏன்னா அது உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா லேசான குமட்டல், தலைவலி, நரம்பியல் பிரச்சனை இந்த மாதிரியான பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும். அதை நீங்கள் சாப்பிட்றத கொஞ்சம் கட் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி கார்பன் மோனாக்சைடை நீங்கள் நிறமற்ற மனமற்ற வாயு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது மரம், கரி, புரோபோன் போன்ற எரிபொருட்களை எரிக்கிறப்ப தான் நம்மளுக்கு அது கிடைக்கும். அப்படியே அந்த கார்பன் மோனாக்சைடை நம்ம அடிக்கடி சுவாசிக்கிறதுனால நம்மளுக்கு கடுமையான மூச்சு திணறல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. போக போக அது நம்மளோட உயிரையே கூட கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம ஆறு, ஏரி, குளங்களில் குளிக்கிறதுனால நம்ம மூளையை சாப்பிட்ற அரிய வகை அமீபா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அரிய வகை மூளை உண்ணும் அமீபா என்ன பண்ணும் அப்படின்னா சூடான நன்னீர் ஏரிகள், வெந்நீர் ஊற்றுகள் அப்படின்னு ஆறுகள்லையும் காணப்படுதான். அவை சமீபத்தில் ஃப்ளோரிடாவில் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம அங்கே குளிக்கிறப்ப அது நம்ம காது வழியாகவும் மூக்கு வழியாகவும் நம்ம மூளைக்கு போய் அதை சாப்பிட ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அமீபா எப்போ ஏறுதோ அவங்களுக்கு ஒரு வாரத்திலேயே மரணம் நிச்சயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்க சாதாரணமாக தெரிஞ்சாலும் அது பெரிய ஆபத்தில் தான் முடியும். மேலும் இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ், நியூஸ்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம மீடியா மச்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களை தொடர்ந்து வந்தடையும்.